வண்டி தொலைஞ்ச மாதிரியே பேசுறா திமுறா பேசிட்டு நித்து தின்னுட்டியலா ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்க மதன் திவ்யா. மதன் இல்லாத போது ஆப்வியஸ்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. மதன் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புதுசாக நம்ம சேனல் பார்க்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிறோம் எல்லா வீடியோஸும் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ ப்ளாக்குள்ளே போகலாம். எதுக்கு இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் 2 பேரும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பிளான் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்போம், அதுலேயே தரமாக இருந்திருக்கும். பட் இப்போயும் நானும் லாவண்யாவும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அவனை ப்ராங்க் பண்ண போகிறோம். சார் வந்து நல்ல உறக்கத்தின் உச்ச நிலையில் இருக்கிறாரு. நான் அவரே காட்டுறேன் உங்களுக்கு. அதனால் நாங்கள் 2 பேரும் மேடையில் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். எதுவுமே சத்தமாக பேசுவோமா 2 பேரும். நான் சும்மாவே கற்றுவேன், எனக்கு மேலே அவள் கற்றுவா. 2 பேரும் சவுண்டு கேட்டாலே அவள் எந்திரிச்சிருவான். நல்லா தூங்கிட்டு அதனால தான் மேலே வந்து இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கீழே போய் நான் அவளை காட்டுறேன். ஓகேவா? என்ன வீடியோ அப்படின்னு ப்ராங்க் தான், பட் என்ன ப்ராங்க் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, போலாமா? இப்போ கீழே நாங்கள் தான் மேலே வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம். இவன் எதுக்கு பார்த்தாலும் எங்களுக்கே புரியலை. வாங்க போகலாம். இப்போ அவங்களுக்கு முன்னாடி என்னடி தூக்கம் சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறேன், நீ மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எந்திரிச்சா என்ன பண்ண போறான்னு நிறைய தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. என்ன ஐடியா கொடுங்க, பயமா இருக்குடி. அடிச்சிட்டு கொண்டு போறேன்டி. நானே சொல்லலாம். என்ன பண்றது? கத்துவானே, அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சமாளிக்கலாம். என்ன பண்றது? 2 பேரும் சேர்த்து சுத்தியே வாங்குவோம். வாங்கிதான் அவன் எடுத்துட்டு போனானே தெரியல. என்ன பண்றது புரியுது. எவடி எடுத்திருப்பான்? நம்ம பூட்டிட்டு வேற தூங்குறோம். இந்த கேமரா வெளில வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் சுத்திங்க. எனக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இன்னும் அறவே என்னத்த பண்றது? யாரு இது அங்களாலும் தனித்தனியா விட்டுட்டு போயிருங்க. நம்ம பூட்டிட்டு தான் தூங்க முடியும், பூட்டிட்டு தான் உள்ள உட்கார முடியும். வேற என்ன பண்ணுவோம்? எவடி எடுத்திருப்பாங்க? இவ்வளவு தூரம் வந்து எடுத்துருக்காங்க பாரு. பிளான் போடலாம் எடுத்துருப்பாங்க. நீங்க எழுப்பி சொல்லுவோம். மாநில என்ன பண்ணலாம்? தூங்குதான் நல்லா நல்லா தூங்கி நல்லா வாங்குவோம் 2 பேரும். என்ன பண்றது? என்ன பண்ண போறோன்னு தெரியல. வைத்தியமே பிடிக்குது. எங்க ஓடிக்கல 2 பேரும் வண்டி கிடைக்கிற வரைக்கும். வண்டி கச்சாலும் வருவான். வண்டி இல்லைன்னு தெரிஞ்சு அவங்கதான் என்ன பண்ண போறான்னு யோசிச்சாலே எனக்கு மண்டையை வெடிக்குது. எனக்கு நைட் எல்லாமே பார்த்து தானே கூட்டிட்டு படுத்தோம். நம்ம அந்த கேப்ல எவன் எடுத்துருப்போம்? அப்படிலாம் இங்க படுக்கலாம் இங்க படுக்கலான்ற யாருன்னா கேக்குறீங்களா? ஏதாவது சவுண்ட் கேட்டா கூட ஏந்து போலாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இல்லனா வருது கரண்டே வர இதுல சொல்லுங்க. ஒருத்தன்
பாய். வாங்க வாங்க. எழுதி சொல்லலாம் தூங்கிட்டோன்றேன். தூங்கிட்டோம் நல்லா. ஏன் முன்னாடியே நல்லா பொழப்பொழன்னு வாங்கணுமா? ஏதாவது தூங்கி எந்திரிச்சவங்க பார்க்க மாட்டாங்க. இப்ப வாங்குறது பொறுமையா வாங்கிக்கலான்றேன். அவங்க பேசி நம்ம இங்க பேசணும் பக்கத்துல ஏதோ வெளுத்து வைப்பாங்க. நான் அப்படி போய் நின்றுவேன். என்ன பண்ணுறாங்க அதுக்குதான் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் பழகைய போட்டாவது இல்ல ஏதாவது பண்ணி போட்டி கொடுங்க ஏதாவது மூடத்தும் இல்ல அப்படியே திறந்து விட்டு வந்தா இந்த சைடு ஃபுல்லா இந்திக்காரனுங்க பூமைங்களா இருக்கானுங்க. அவனுங்க ஏதாச்சும் வந்து எடுத்துட்டு போயிட்டானுங்க நினைச்சல. எங்கேயும் சிசிடிவி கேமராவே கிடையாது. என்ன பண்ணலாம் யோசிங்க. பக்கத்து வீட்டுல சொல்லாமா? பின்னாடி அவங்க கிட்ட சொல்லி வண்டி காணோம் எடுத்துக்கிட்டாங்க. யாரு எடுத்தாங்க? அவங்களே அவங்க உள்ள வச்சு பூட்டிக்கிறாங்க வண்டிய. என்ன ஐடியா குடியோ? என்ன ஐடியா குடு? என்ன ஐடியா குடு? கண்ணை பறி விரிச்சுக்கிட்டு வருது. என்ன கண்ணு விரிச்சுட்டு வருது? என்ன கண்ணு விரிச்சுட்டு வருது? பூஜை பல்ல போயிடலாமா நம்ம? ஐயோ வண்டி காணோம்னா பண்றதுன்னு தெரியல. என்னடா பண்றீங்க? வண்டி யாரா தூக்கி போன? என்ன சவுண்ட் குடுக்குறியா? யாருன்னா வண்டி எதுனா பண்ணா தீனி கொடுத்தா மட்டும் ஓடிற. கேட் சத்த கேட்டா மட்டும் குடுக்கிட்டு அடிச்சு ஓடுற. எவனா இப்படி நடுவுன்ற. ஆனா எவன் எடுத்தான்னு தெரியல. மூச்சு புடு. ரோட்ல யாரும் நடக்க கூடாதுன்ற ஊட்டு ரோடு பேரு. இந்த விஷயத்துல ஒரு குழு போட்டுருக்கலாம். நீ உள்ள போனோட பல்லாத்துக்கு தூங்குறீங்களோ உங்க அப்பா இப்ப யாரு பதில் சொல்றது? லியோ வித்துட்டு அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கிப்பா. லியோ வித்துட்டு அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கிப்பா. அதே மாதிரி வண்டிக்கு எங்க போறது நம்ம? அதுவும் என் பிள்ளைய விட்டுட்டு என்ன மனசாச்சுங்க அவனுக்கு? அவனை போய் விற்க சொல்ற? வித்துடலாம். அவன் எதுக்கு ஒண்ணுத்துக்கும் பிரச்சனை இல்லையே. எதுக்குதான் தின்றதுக்குதான் லாக்கிது. வேற ஒண்ணுத்துக்கும் வண்டியாவது பிரயோஜனம். எப்ப பாரு யாராவது போனா ஒழுங்குனால நைட் அமைதியாதான் இருந்தான் பாரு. இவனுக்கு நம்மளுக்கு செது செய்யறாண்டி. இது கூட நம்மளுக்கு அந்த ரூம்ல என்னதான் கிடக்குன்னு தெரியல. ரூம்ல நக்கிட்ட உட்காந்துட்டு கிடக்கு. அதே கூட அவங்க எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்றது? இப்படி சொல்லிடலாம். அந்த மாதிரி வண்டி கேட்டாங்க கொடுத்துருப்போம். எத்தனை நாள் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. எப்ப தருவாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? யார எத்துன்னு போகிறீங்கடா? நான் யார சொல்லுவேன்? நாளைக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதான். நாளைக்கு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னு கேட்டா யார சொல்லு? வரும்போது சொல்லு. யாரையுமே சொல்ல முடியாது. எல்லா நம்பரும் அவன்கிட்ட வேற இருக்கு. அவன் போட்டு முடி கேப்பா வேற. என் ஃப்ரெண்ட் தான் கேட்டாங்க. நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு இப்பதான் சமாளிக்கணும். சரி அதுக்குள்ள நம்ம இப்ப வண்டியை கண்டுபிடிக்கிறது. யாராச்சும் கண்டுபிடிக்கலாம். யாராச்சும் அக்கம் பக்கத்துல ஏதாவது கேமரா யாராச்சும் வச்சிருப்பாங்க. அதை வச்சு செக் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். யாரு பத்தீங்க எது பத்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. உண்மை சொல்லி அடி வாங்கிக்கிறது நல்லது. பொய்ய சொல்லிட்டு வா தேட முடியாம தேடி எங்கன்னா போனா என்ன பண்றது? நம்ம எத்தனை நாள் தேடினே இருப்ப வந்து சொல்லினே இருப்பியா? எத்தனை போயிருப்பாங்க வெடிக்குது எனக்கு. இப்ப எந்திரிச்சு என்ன கோலம் கட்ட போறான்னு தெரியல எனக்கு. அது யாரும் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. வண்டி காணு போது கூட எனக்கு பிரச்சனை இல்லை.
எந்திரிச்ச உடனே ஒரு சீன் போடுவான் பாரு. என்னமோ அவன் அப்படியே பண்ணாத மாதிரி நம்மளோட தான் தப்பு பண்ண மாதிரி பண்ணணும். அதான் இப்ப நீ தாண்டி என்ன ஒரு வழியை காட்டுங்க, எனக்கு மண்டையை வலிக்குது. இது கனெக்ட் பண்ணிடலாம். வெளியாவது போட்டுக்கலாம். இது வேலையை பார்க்கலாம். அடவள் அமைத்து வைத்த வேலை யாராச்சும் கேட்டுடா ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாங்க. நீ கத்துற தூங்கல தூங்கிக்கிட்டே. ஹலோ கேக்குதாடி? வண்டியை கொண்டு யாராவதுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் என்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க? பிடிச்சிருக்கு. கேமரா இல்ல இல்ல தெரியாது. யாரும் வண்டியை பைக்கு மாதிரி யாரு எடுத்தாங்களே தெரியலையே. நான் கேமரா செட் பண்ணிருக்கேன் பாருங்க. எங்க வா இரு பண்றேன் நான் என்னன்னு பார்த்துட்டு. ஆமா அக்கம் பக்கத்துலதான் பாக்கணும். அதெல்லாம் யாராச்சும் ஏதாவது வீட்டுல செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இரு பண்றேன்டி. அவ ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவ ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த ஃப்ரெண்ட்? எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட். அவ ஃப்ரெண்ட். அவ ஃப்ரெண்ட் தான். எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட் யாரு? அவ ஃப்ரெண்ட் உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட உனக்கு பரவாயில்ல. அவ ஃப்ரெண்ட் உனக்கு எப்படி தெரியும்? இஞ்சி தோலை ஊத்தி தோலை எப்ப எடுத்துட்டு போனாங்க? எப்பல எடுத்துட்டு போனாங்க? காலையில. நீ எல்ல பெண்ணுக்கோ பொய் மயிர் புழுவாத. இப்பதான் படுத்தேன் நானு 11 மணிக்கு. இப்ப மணி என்ன? என்ன மணி 12ஆவது. 1 மணி 1 ஆகிறதுக்கு தான் 10 நிமிஷம் இருக்கு. காலைல எடுத்துட்டு போனாலும் உருட்டுற. இது மத்தியானம்டா. வண்டி எங்களா? அவ ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்களா? என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிருக்கா. நீங்க பாத்தீங்களா? நீங்க வேற மைண்ட்ல இருந்தா எப்படி தெரியும்? பல நாட்டு போயிருக்கா. கல்யாணம் சரியா பொண்ணு அர்ஜென்ட் கேட்டாங்க. எந்த பொண்ணு? போன் அடி. அவ ஃப்ரெண்ட். எப்ப எடுத்துட்டு ஏன் எனக்கு எல்லாம் வண்டி கொடுக்குறீங்க? நீங்க தானே அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கோன்னீங்க. அப்புறம் என்ன உங்ககிட்ட கேக்குறது? யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னேன். வண்டி என்கிட்ட பேசிட்டு இருந்தா அவ ஃப்ரெண்டுக்கு யாரோ வண்டி காணுமா? அவங்களுக்கு காணுமா? யாரு? அக்கம் பக்கத்துல விசாரிச்சு போ அப்படின்னு. கேமரா செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்டு பத்திரமா கொண்டு வந்து சொல்லு வண்டியை. டென்ஷனா இருமா போறேன் நான். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சொல்லிட்டேன். கையில 10 பைசா இல்ல. கிறுக்காட்ட பக்கத்துல உட்காந்து பயமுறுத்தி கிடக்குது.
கொஞ்சம் அடிச்சு வச்சுக்கிறேன் போயிடுவேன். இது மட்டும் நல்லா பேசும். என்ன புழுங்குற என்ன புழுங்குற? அவளை திட்டிக்கிட்டு இருக்கேன். தூங்க விடு. மண்டையை கொடுத்து விட்டு எதுக்கு இங்க உட்காந்துருக்கோம்? நீங்க 2 பேரும் பேசிக்கிறது எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. குசு குசுன்னு பேசுறங்கிறது பேர் எனக்கு நல்லா கேக்குது. யாரு வண்டியை காணோம்? உண்மையை சொல்லுங்க லாவண்யா. அது ஃப்ரெண்டோட வண்டி. ஸ்டேஷன் போலாமா அது இதுங்கிறீங்க? அவ கூப்பிட்டா தான் போலாமான்னு கேக்குறேன். இல்ல நாங்க பேச கூட கூடாதுடா. நீங்க பேசும்போது நான் ஏதாவது கேக்குறேனா? இல்லல தூக்கத்துல இருக்கும்போது கண்டதை சொல்லி பயம் கொடுத்து எழுப்ப உனக்கு தெரியும்ல, தலைவலி வந்துரும்டி. நீ எதுக்கு இப்ப எந்திரிச்ச? நாங்க ஏதோ பேசினுக்குறோம் 2 பேரும் உட்காந்துன்னு. இந்த அரைமுறையுமா புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசாத. நிறைய வாட்டி உன்ட்ட சொல்லியிருக்கேன். பாட்டில் எடுத்து அடிச்சு வச்சு மண்டை ஆல்ரெடி மண்டை வலிக்குது, குண்டு வலிக்குதுன்னு இருக்கிறேன். குண்டிலே அடிப்ப பாடு வீதியில கிறிஸ்டின்ல அது பேனை போட்டு கொடுத்து காலம் கொடு கையம் இதே வேலை. அவன் என்ன இதுல இருக்கானா? என்ன இதுல இருக்கீங்க நீங்க இப்போ? ஆமா ஆமா மண்டை வலி அவனுக்கு தான் தெரியும். உனக்கு மட்டும் தான் மண்டை வலிக்கிறா, எங்களுக்கு தான் மண்டை வலி. தூங்குங்க. உங்ககிட்ட நாங்க தானே பேசிட்டு இருக்கோம். இதுல அப்பா இருக்கு தூங்கனா என்ன? இப்ப எனக்கு ஒண்ணும் புரியலையே. தூங்க விடுங்க. இருக்குங்களாட்டம் சோல் வச்சிருமா, ரொம்ப இதா இருக்கு. வேலைக்காரி அவங்களுக்கு நாங்க ஆடிக்கிட்டு வந்து படுத்து கிடக்குற பியானு யோசிக்க யோசிக்க என்ன பண்றதுன்னே தெரியல. மண்டை வலிக்குது யோசிச்சாலே. சொல்லிடலாமா? இல்ல அவ சாயந்தரம் வெளியே சொல்லிருக்கோல. சந்திரக்கு சொல்லிடலாம். அந்த அடியை நீ படிச்சு போட்டுதான் இப்போ வந்து அவங்க அவனால இறங்கிட்டு ஏறி வருது நீ நினைக்கிற. என்னால சொல்லுங்கள. என்ன வண்டி காணும். ஆ வண்டி காணும். அதான் நம்ம ஃப்ரெண்டு வந்து தானே. நம்ம வண்டி தான். அம்மா வண்டியா காணும். காலையில பார்த்தா இல்ல. நைட் இருந்துச்சு. எல்லாத்தையும் பூட்டி இது பண்ண போகுது. இப்ப இல்லதே இல்ல. அதான் எப்படி சொல்றது? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நைட்டு கேட்டு கூட்டும் போதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து படுப்பேன். அப்பெல்லாம் இருந்துச்சு. காலையில அவங்க எழுப்புறதுக்கு முன்னாடி போய் பாக்குறோம் வண்டியே இல்ல. நீ காலைல கவனிக்காம நீ பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்ட. நான் எப்பறம் மண்டவே வரல. யார் இருப்பாங்க என்ன 2 பேரும் போயிருப்பாங்க. விளையாடுறியா? நான் என்னமா விளையாடுறேன்? நான் விளையாடுறதுக்கு வண்டியை கம்பி உட்கார்ந்துக்க. மலை போராட்டம் உட்கார்ந்துருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? எழுப்பி போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டி கம்ப்ளைண்ட் அப்ப கொடுத்தா எங்க கொடுக்க சொல்ற? மாமனார் கிட்ட கொடுக்க சொல்ற? கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா? கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா சொல்லு. இறக்கிறதுக்கு வச்சிருக்கியா நிறையா? ஆல்ரெடி ஒண்ணு நம்ம நக்கில உட்கார்ந்து சோத்துக்கு ஒரு வேளை சோத்து சொல்லுதுவியா? உண்மையா என்ன விளையாண்டுகிட்டு இருக்கேன்? நான் விளையாடுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு? சாவி கூட இருக்கு பாருங்க. வண்டி காணுமே. நாங்க கொடுத்துருந்தா சாவியோட தான் கொடுத்துருப்போம். வண்டி எங்க திவ்யா? வண்டிய காணோம்பா. பொய் சொல்லாதிவ்யா. நம்ம நம்பர் கட்டி போயிட்டு தெரியாது. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். நாங்க சொல்லிட்டோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்னமோ நாங்களே கால இருந்து மண்டையை பிச்சுக்கிட்டு 2 பேரும் மாத்தி புலம்பிக்கிட்டு கிடக்குறோம். என்ன பண்றது ஏது பண்றது? எத்தனை பேருக்கு போன் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் கேட்டுக்கிறோம். நாங்க
இப்ப கூட அவ போன் பேசும்போது அதான் கேட்டா. அக்கம் பக்கத்துல தான் விசாரிச்சாச்சு. எல்லாம் நாங்க நைட் தூங்குறோம் எங்களுக்கு தான் தெரியும்னு கேக்குறாங்க. சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை பண்ணு. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பொழக்கலாம் இருக்கேன். ஏன் காலையில சொல்லல? காலையில நீ அவசரமா கிளம்பி இருந்தா அதனால நான் சொல்லல. சரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேப்பன்னு நினைச்சேன். கேட்கல, நீ பாட்டு படுத்துட்ட. காலையில இருந்து ஒரு வண்டியா காணா, 2 பேர் பொம்பளைங்க அப்படியே குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கீங்க. ஏன் என்ன பண்ணுவோம்? பொம்பளைங்க அந்த குத்துக்கல்ல உட்காந்துனா வேற என்ன புடுவாங்களா உங்களுக்கு? என்ன இறங்கி நாங்க எல்லாத்தையுமே நாங்களே தான் பண்ணணுமா? அருண் கூட இல்ல அருண்கிட்ட சொல்றதுக்கு. இப்ப அவனுக்கு தெரிஞ்சு அவன் என்ன குதி குதி பண்ணி சொல்லிட்டு கிளம்பு போ. எப்ப சொல்ற? எப்ப காணா போன வண்டிக்கு எப்ப சொல்ற? ஏன் எப்ப சொன்னா என்ன? அறிவே கட்ட மயிரா இருக்கீங்க. இன்னைக்கு காலையில தான் காணாம போயிருக்கேன். அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? காலைல கிளம்புறப்ப சொல்லல, போயிட்டு வந்தப்ப சொல்லல, ஜூஸ் குடிச்சப்ப சொல்லல, தூங்க போறது அப்ப சொல்லல, இப்ப உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. நீ காலையில இருந்து என்னப்பா பண்ண? இப்படி உட்காந்து எங்க கிட்ட கேட்டு நிந்தியா இல்ல பேசி நிந்தியா? நாங்க ஏன் புலம்பிக்கிறோம்? 2 பேர் உட்காந்து ஏன் குசு குசுன்னு பேசிக்கிறோம் இப்ப கேக்குறிய? காலையில இருந்து குசு குசுன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். கேட்டியா ஒரு வார்த்தை? நீ பாட்டுன்னு வந்த, போன் எடுத்த, எடிட் பண்ண, அது பண்ண, இது பண்ண, காலையில எத்துன்னு வர வந்த பசிக்குதேன்ற ஜூஸ் குத்தல, ஜூஸ் குடிச்சிட்டு நீ பாட்டு நாட்டிக்கிட்ட. சொல்லு, வண்டி எங்க வச்சிருக்க? வண்டியை காணும் மதன், வண்டியே காணும். வெளில போய் பாரு போ. சாவி இருக்கு. வெளில போய் பாரு. வேற எங்கே நான் யாருக்கிட்டையும் வண்டி ஃப்ராட் வேலை பாத்தீங்க அப்படி தேடிட்டு இருக்கேன். ஃப்ராட் வேலை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. போய் தேடு. நம்ம போகணுமா? நம்ம எல்லாமே நம்மளே போன. இவங்களுக்கு கடையில இருந்து, இவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து, காஃபி போட்டு கொடுத்து, கடைக்கு போட்டதுல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருக்கும் நம்மளே போகணும். இப்ப அவன்கிட்ட சொன்னா அவன் என்ன குதி குதிப்பானே எனக்கு தெரியவே இல்ல. என்னது எங்க வச்சிருக்கோம்? காணொளி சொல்லிட்டு இருக்கேன். எங்க வச்சிருக்கோம் எங்க வச்சிருக்கோம் கேட்டுட்டு கேட்டா பட்டுக்கார புதியா நாங்க 2 பேர் காணொளி எங்கன்னா வச்சுட்டேன். சாமி எங்க நடக்குது கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? எரிச்சல் மயில கலந்துக்கிட்டு இருக்கேன். நானே ஆல்ரெடி எரிச்சல்ல உட்காந்துருக்கிறேன். கேளுங்க உங்க தம்பிக்கு. நீ சொல்லுதுவியா? ஏன் அப்படி வெறுப்பேத்துற? காலையில காணுங்கிறதுக்கு 1 மணிக்கு சொல்றதுவியா நீ? அவனுக்கு அடிக்கிற வெள்ள வச்சுக்காத, மூஞ்சி கிஞ்சா உடச்சிடுவேன். இப்ப என்ன சுச்சுவேஷன்ல இருக்கும்? வண்டியா காணு இப்ப சொல்றதுவியா நீங்க? நான் எப்ப சொல்லணும்? காலையிலே சொல்லிருக்கலாம். அல்லாதிவியா? காலையில சொன்னா என்ன பண்ணியிருந்திருப்ப? இப்படிதான் கேக்குறீங்கல்ல, ஏன் வண்டி வெளில போயிட்டு பாரு. ஏன்டி பக்கத்துல நிக்கிற வண்டியில ஒரு வண்டி இல்ல? இதான் சொல்லல, நீ சொல்ல வேண்டியதானே? நான் எங்க வெளிய போனேன், அதுக்கப்புறம் தான் போனேன். அக்கா சொல்றாங்க போய் பார்த்தா இல்ல. எங்க போய் எங்க தேடுறது? அட்டரிகால் எடுத்துட்டியா நீ முத? நான் வண்டியை காலேஜ் போக அட்டரிகால் போட்டு திமுரு மயிரா உட்காந்துருக்கீங்க 2 பேரும். எந்திரி வா, நம்ம போலாம். எங்க போகணும்? போய் கவனம் கொடுத்துட்டு வருவோம். போய் குடுத்துட்டு வா போ. நான் வர மாட்டேன். பாடி அந்த எங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு வருவோம்டி. எங்கடா இருக்கு சிசிடிவி? இங்க மெயின்ல இருக்குல்ல. மெயின் அது லைட்டா. அது சிசிடிவி கேமராவே கிடையாது. நாங்க இங்க இருந்து எல்லாத்தையும் சுத்தி ஆரம்பிச்சு வந்து ஓஞ்ச உட்கார்ந்து இருக்கோம். எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாம. சிசிடிவி கேமரா நான் பாத்துர்க்கேன் வா. எந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கு. வா செக் பண்ணு வந்து இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. எடுத்துட்டு போடி. அவன் இப்படி எடுத்துட்டு போனானா நீ எப்படி எடுத்துட்டு போனான்னு யாருக்கு தெரியும்? அவங்க சிசிடிவி கேமரா காட்டுனா காமிச்சுவாங்க. என்ன உங்க அப்பா விட இல்ல எங்க அப்பா வண்டியை காலேஜ் தாண்டி கேட்கணும். எருமை குசு மணி பேசிட்டு இருக்காத. எந்திரி முத. வா திவ்யா. தூக்கத்துல இருந்து தலைய வர வலிக்குது. காலையில இருந்து நாங்க எல்லா பக்கமும் சுத்தி நாங்க ஓஞ்சுதான் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கோம். போ போ, என்ன பண்ணுமோ பண்ணு போ. வண்டி எடுத்துக்கிட்டு போ. சுத்தி ஓஞ்சி நீங்க உட்கார்ந்தா பத்தாது. ஒரு மனுஷன் இருக்கன்னா மனுஷன்கிட்ட சொல்லணும், புரியுதா? மனுஷ காது கொடுத்து எதா இருந்தாலும் கேட்கணும். இது பேசிட்டு இருக்க. உன் வேலையில மட்டும் கரெக்டா இருக்க கூடாது. என் மேல என்ன கரெக்டா இருக்கேன்? என்ன கரெக்டா இருக்கேன்? உன் வேலை மட்டும் தான் நீ என்ன கரெக்டா கரெக்டா இருக்க. பார்த்தேன்? உன் வேலை மட்டும் என்ன தான் கரெக்டா கரெக்டா இருந்தது இருக்க. பார்த்தேன். போற வர ஏதாவது வேணும்னா சாப்பிடுற பண்ற படுக்கிற அவ்வளவுதான். உன்னை முடியலமா மாதிரி சொல்றியா? உன்னை மாதிரி சொல்றியாப்பா? வேற எப்படி என்ன என்னைய மாதிரியா இருக்கு? செஞ்சாம
என்னைய மாதிரி நீ ஏன்பா இருக்கிற? அதான் உனக்கு இன்னும் உன் வயிறு பாருங்க, வயிறு பெருசு பசிக்கு நிறுத்திக்கிற. அதுதான் உனக்கு உன் வேலையை வயிறு மட்டும் துண்டு நீ வச்சுக்கிற, வயிறு துண்டு வச்சுக்கிற, உனக்கு பசிக்காது. உன் வேலையை மட்டும் தான் நீ பாப்ப. உனக்கு துண்டு வச்சுக்கமா வயிறு ஏய், பசிக்காது. எனக்கு வயிறு இருக்கோ இல்லையா அதெல்லாம் எனக்கு என்ன தேவை. என்ன அந்த பிள்ளைக்கு அழுகுனா போட்டுட்டு இருக்கீங்க. பிராணிகளை பக்கம் 2 பேரும் சொல்லுங்க. ஏதோ பிராடுகளை பார்க்காதீங்க. 2 வருஷம் பல்ல போட்டுருக்கீங்க. சொல்லு சொல்லுங்கயா, என்ன பிராடு வேலை பாக்குற? என்ன பிராடுங்க நான் பாக்குறேன். என்ன பிராடு வேலை பாக்குற? என்ன பிராடு? பண்ணி மயில போட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு வச்சுக்கோ, செம்ம காண்டாயிருவேன் நானு. என்ன பண்ணுவ? செம்ம காண்டாயிருவேன் நானு. என்ன பண்ணுவ? என்ன பிராடு வேலை பாக்குற? வண்டி காணாம போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இரும்பு கரண்ட போட்டீங்க. ஆமா இருக்கு அந்த பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. வாங்கி தின்ட்டோம். இங்க இருந்து கூட நீங்க இரும்பு லாய்க்கு கிடையாது. ஆமா இங்க இரும்பு லாய்க்கு கிடையாது. இவ பெரிய இந்த வண்டி வச்சிருக்கிறாரு இவரு. இத விட்டு நான் வந்தேன். ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன வண்டிய இந்த ஒரு கேன கூடுதல் தூக்கி எதையாவது வாங்கலன்னு சொல்லிட்டு தான் வாங்கிங்களா? பெரிய ஊர் குளத்துல அந்த வண்டி அதை வித்து நான் வந்து எவ்வளவு பாப்போம் அந்த வண்டி? 10 ரூபா கூட தாங்க. 10 ரூபா கூட தாங்க. 5 ரூபாய் தாண்டாதுமா. இல்ல. அவளுக்கு இவளுக்கு என்ன அவளுக்கு எல்லாம் பண்ணிப்போம். சொல்லிருப்பீங்க. என்ன தைரியம் நீ அவன் மேல கை வைக்கிற மத? என்ன பண்ணீங்க சொல்லு வண்டி. வண்டியை வித்துட்டோம்டா. அப்படியே வித்து என்ன பண்ணீங்க? வாங்கிட்டு போட்டோம். என்ன ஆத்துன? Dress, makeup things எல்லாம் எங்க போய் எடுத்துருவாங்க நீங்க வாங்குனது? அதே ஓட்ட கம்மி பண்ணுவோம். உண்மையை சொல்லு திவ்யா. வெறி ஏத்தா திவ்யா. ஒழுங்கு வண்டியை காணுன்னு சொல்லு. என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடிக்க வர ஓடிச்சுக்கோ. சரி இந்த வண்டியை காணுங்க பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு திவ்யா. வண்டிய காணுமதே. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வித்துட்டேங்கிறீங்க, மேக்கப் திங்ஸ் வாங்கலாங்கிறீங்க. எனக்கு வேற இன்னும் போதையா இருக்கிற மாதிரியே இருக்கு. நாம போதையில அப்படிதான் இருப்போம். விட்டா சீல் வச்சு தூக்கத்துல எனக்கு இருக்க சைஸ் சொல்லு திவ்யா. விடாடாம என்னடா சொல்றாங்க சொல்லுடா வண்டிய காணானே. இந்த போல வித்துட்டாங்களே. ஏய் வண்டி வித்தீங்களா இல்ல காணமா? உண்மையை சொல்லு. வீட்டுல ஏதாவது ஒரு சொல்லு. எதுவுமே. இது அங்கவே இது அங்கவே மாதிரியா சொல்லு. நாம விளையாடாம வித்துட்டோம். வித்து என்ன பண்ணீங்க? அதான் சொன்னமே. makeup things வாங்கணும். எவ்வளவுக்கு வித்தீங்க? Dress வாங்கணும். எவ்வளவுக்கு வித்தீங்க? அது போச்சு ஒரு 50,000. தேராது அந்த வண்டி. 5000 ரூபாய் தான் வந்தது. 5000 உங்களுக்கு நொட்டு. 5000 5000 ரூபாய் தானே கொடுத்தான். திமுறலாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காது. வண்டி எங்கன்னு சொல்லு. எனக்கு டென்ஷன் ஏத்தாத. வண்டிய காணும் மத. நான் உங்க விளையாண்டுகிட்டு இருக்கா வித்துட்டேனே. சொல்லு வண்டி எங்க? வண்டிய காணும். வண்டி எங்க? வண்டிய காணும். காணமா? அவ உங்க விளையாண்டுகிட்டு இருக்கா வண்டிய காணும். என்ன பிளே கிரவுண்டா நானு விளையாண்டுட்டு இருக்கேன். என்ன வித்துட்டீங்களா இருக்கா? விளையாண்டு தானே எங்க இருக்கீங்க. வச்சிருக்கீங்களா? நாங்க ஏன் வச்சு சாமி கேக்குது எங்க நாம ஒளிச்சு வச்சிருக்கதே. பைத்தக்கார குமாரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. வண்டிய காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன காணாமட்ட உங்களுக்கு? சொல்லுடி. உண்மையா சொல்லுடி. எரிச்சா கலப்பிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கடி. என்னதான்னு சொல்லு. இப்ப என்னன்னா வித்துட்டங்கிற காணோங்கிற பைத்தியம் ஆயிட்டியலாம் நீ. காலையில யோசிச்சு ரொம்ப மென்டலா இருக்காங்க. இது என்னன்னு சொல்லு திவ்யா. அப்பா வண்டிய காணும்பா. அதுதான் உண்மை. சத்தியம் பண்ணிய மேல. ஏன் வண்டிய காணும்னு சத்தியம் பண்ணும். அடுத்து உன் புள்ள காண போயிட்டா உன் புள்ள காணும் சத்தியம் பண்ணு. நான் காண போயிட்டா நானும் சத்தியம் பண்ணுவேன். உனக்கு என்ன சத்தியம் உண்டா? சக்கரை பொங்கலா இருக்குதா? சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணுன்ற. ஒரு நாள் வரும்போது நீ எனக்கு சத்தியம் பண்ணிருப்பியா? சத்தியம் பண்ணு. கர்மம். சி சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணல. நான் சத்தியம் பண்ண மாட்டேன். எச்சே வேற வச்சுக்கினா அது எச்சையெல்லாம் வைக்க கர்மம் பிடிச்சி. சத்தியம் பண்ணா உண்மை. ஊர் குளத்துல சத்தியத்தை பண்றான் பாரு எப்படி காரியம். சத்தியம் பண்ணு.
நீ பண்ணு. என்ன நான் பண்ண சத்தியம் பண்றதுக்கு அட்டம் பண்ணிட்டு இருக்க கிறுக்கா நீ அடிக்காத மத. வண்டி எங்க சொல்லு விளையாட பாப்போம் பாப்போம் வண்டி இருக்க என் வண்டி இல்லையா வண்டி தான் இப்ப தேடுப்போம். எனக்கு தெரியாது வண்டி காணும். இல்ல நீ ஏன்டி இப்படி காண்ட் ஏத்திரி தூங்கும் போது வண்டி காணும்டா உண்மையாவே. காலனா மயிரே இப்படி உட்கார்ந்துருக்க மயிரே பாப்பா யாரையாவது பாப்பா சிசிடி கேமரா யாருக்காவது கேட்டு பாரு போ. நாங்க அலைஞ்சு திரும்பி ஓடி உட்கார்ந்து போறேன். பீத்துல நீ புத்தி பீத்துல சார் நானா நீ அடிச்சா ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் நீ ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் நீ அடி விட்டேன் அடியா உள்ள இருக்கான்னு பாக்குறேன் நீ வா இல்லன்னா எந்திரி இல்ல அடிச்சு போடுவேன் இல்லன்னா எந்திரில முத சரி பாப்போம் எங்க போறோம்? நான் ஏன் வரணும்? நான் ஏன் வரணும்? வண்டியை விட்டு எடுவோம் நான் ஏன் வரணும்? என்ன நீ வண்டி தொலைஞ்ச மாதிரியே பேசுறல திமுறா பேசிட்டு நித்து தின்னுட்டியலா அவ்வளவுக்குலாம் உன் வண்டி பத்து கிடையாது. விக்கிற அளவுக்குலாம் இப்ப இவனை விட்டு இவனை வித்தியாசம் கேட்கறியா? ஆமா வித்த ஒரு 50,000 வந்துச்சு நான் சொல்லுவேன். அந்த அளவு கைலாங்கல்ல போட்டா கூட அவன் இஎம்பி தளத்துக்கு பேரிச்சம்பளம் கூட கொடுக்க மாட்டான் அந்த வண்டிக்கு. சரியா? ஓவரா சிங் போட்டுக்கிட்டு காயலாங்கடைக்குனா அந்த காயலாங்கடை வண்டியில தான் இவெல்லாம் நொட்டு இத்தனை வருஷமா என் பேரு வந்திருக்கேன். என் பேரு உட்காந்து வந்தேன் அக்கா தங்கச்சி வரப்பெல்லாம் தரல காயலாங்கடைதான் இப்ப நான் நல்ல போடாத வித்துப்பீங்களா வித்துட்டு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றீங்க ஐயோ இல்ல உண்மையா வண்டி காணோம். போய் பாருங்க அங்க கேளுங்க. அந்த மாசம் 12ஆம் தேதி என் பிறந்த நாள். அதுக்கு நீ ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணி வண்டியை வித்துருங்க. வண்டி வண்டி எப்படி யாராவது விற்பாங்களா? சர்ப்ரைஸ் வண்டி வித்துற சாமி இருக்குமா? சாமி இருக்குமா? உண்டே சாமி. வா உங்க சாமி வித்துட்டா தெரியல. எரிச்சல் மேல வந்துட்டு இருக்க வண்டி மேல சொல்லிட்டு இருக்கா. போய் எங்க இருக்கு எங்க நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நான் பாத்துட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு தானே நாங்க இருக்கோம். என்ன அடிக்கல சிக்கிற ஆமா என்ன அடிக்கிற? போன சுட்டுறேன் உண்மையா வண்டி காணோம். மூணு மணி வண்டி வித்துதான் நான் சர்ப்ரைஸ் பண்ணோமா நான் கேக்குறேன். சர்ப்ரைஸ் பண்ண யாரு பண்ண உனக்கு? எனக்கு கழுத வயசாவுக்கு உனக்கு சர்ப்ரைஸ் குண்டறேன். போன வருஷம் நான் சொன்ன ஒரு குண்டைய உனக்கு கிடையாது. போய் கேளு புடி. வந்துடா சர்ப்ரைஸ் குண்டைக்கு. வண்டியை காண சொல்லுங்க உட்கார்ந்திருக்க. இதுவா? காலையில என்ன வண்டியே காணோம்னா காலையில வண்டியே காணோம்னா தேவா பாப்போம். நீ நான் தூங்கிட்டு இருந்தேன் எழுப்பி சொல்ல வேண்டியதான்டா நீ சொன்னதான் எனக்கு தெரியும். வண்டியை காணு கண்ணு எங்க வச்சிருக்காங்க எரிச்சல் நான் கத்தக்கூடாது பேசுறேன் அவங்க கை வழியிலன்னு பாத்துக்கிறேன். நட்டு தண்டே கரெக்டா அடிக்கிறேன். எல்லாத்தையுமே காமெடியா பண்ணிட்டு இருக்கல நீனு எல்லாத்தையுமே காமெடியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கல நீனு இவ்வளவு பெரிய பொருளை காணோம் 2 பேரும் அவ்வளவு எகத்தாளமா அடிக்கிற உட்காந்து பொம்பளை மாதிரியா இருக்க பொம்பளை போய் ஏறிட்டு அடிக்கிற நீ போய் விசாரிங்க நாங்க கேட்டோமா இல்லையான்னு எல்லாருக்கிட்டையும் கேளுங்க அப்ப தெரியும் நாங்க கேட்டோமா இல்லைன்னா கேட்டது தப்பு இல்ல நான் வந்து ராஜா பகவத் கிடையாது உங்க அப்பனா எங்க அப்பனா சப்பாத்து குடுக்கல நம்மளுக்கு வண்டி காரணம் காலம் தான் இருந்து ஒரு விடா போய் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு நான் பாக்குறேன் நான் நாள் பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணி ஏது பண்றீங்க நீங்க என்னன்னே போயிட்டு வந்துட்டு ஏன் வண்டி பக்கத்துல வேற முடியுங்க அதுக்கு நீங்க என்னன்னே போயிட்டு வந்துட்டு ஏன் வண்டி பக்கத்துல வேற முடியுங்க அது கூட உங்களுக்கு தெரிய வந்து குருடாயிடுச்சா என்னதான் பண்றது இப்போ அவள்தானா அவ்வளவுதான் வாங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வருவான் கம்ப்ளைண்ட் கொடுக்க அளவுக்கு நான் தெம்பில போயிட்டு வரலாம் எனக்கு என் வண்டி நான் கஷ்டப்பட்டு சென்னைக்கு வரும் போகும்போது வாங்க வண்டி
இது புக் பண்ணி கொடு. என்ன புக் பண்ணி? இது போங்க. இது அப்படிதான் கிடையாது. புக் பண்ணி கொடு. வேகமா பண்ணல, கடலிட்டு இருக்க. என்ன நெட் என்ன எங்க மாமனாரா? என் ராபிடக்காரன் என் புருஷன். போ நான் போ. நீ போட்டு அடிச்சிட்டாரு. கழுவி ஊத்துவாங்க போலீஸ்காரன். ஏன்பா கால்ல தொலைஞ்சிச்சே இப்ப வந்து சொல்றீங்கன்னு கேப்பாரு. இங்க வாடா. டேய் இங்க வாங்க. இங்க வாங்க. டேய் போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம எல்லாரும் பைத்தியம் நினைச்சுப்பாங்களா? வாடா ஒரு நிமிஷம். வாடா ரெண்டு பேரும் சேர்த்து போலாம். வாடா இங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுடா. ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வாடா. வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம். ஈர வேற வலிக்கு எனக்கு முடியவே இல்லை என்னால. பீரியட்ஸ் டைம்ல கூட சாவடிக்கிறீங்க நீ. நீ வாத்தியா, எனக்கு எழுத தெரியாது. கம்ப்ளைண்ட் எழுதணும்னா எழுதணும்டி, வாண்டி. இங்க உட்கார் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்ன கம்ப்ளைண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்றோம். தவறுமா எத்தனை மணி காணாம போச்சு, நாங்க எங்கெங்க போய் என்னெல்லாம் பண்ண சொல்றோம். நீ தௌசண்ட் பூமியில வந்து கிடக்கு. இப்ப ஆண்டி நாய் துரத்திருக்குங்க. இந்த அப்படி நான் போகும் திவ்யா. பண்ணி கிடக்கு. உட்காருப்பா. வண்டி சரி உட்காருப்பா. பிளான் போடலாம். எல்லாச்சும் எழுதி கம்ப்ளைண்ட் எழுதி போடுவோம். சொல்லு, என்ன பிளான் பண்ணலாம்? நீ ஞாபகம் மருதின்றது பக்காவா காமிக்கிற மதன். ஞாபகம் மருதின்ற பக்காவா காமிக்கிற. ஏன் எது ஞாபகமே இருக்காதா? யோசிக்க மாட்டியா? என்னது மைக்க வச்சிட்டு இருக்கீங்க? சர்ப்ரைஸ் பண்றீங்க? அப்போ நான் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் இல்ல, அது பிராங்க். பிராங்க் சீரியஸாவே. உனக்கு எவ்வளோ ஞாபக மறதி இருக்குன்றது இந்த விஷயத்துல எங்களுக்கு தெரிஞ்சு அதே மாதிரி வீடியோலயும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் எவ்வளோ பேர் அழுகுறாரு பேர் ஊத்துது கண்ணுல இருந்து. இந்த கொஞ்சம் நடந்து போனது வர தொப்ப தொப்ப இருக்கு சட்டை. வண்டியை காணோம்னா இப்படி இருப்பனடா அவனு. முதல்ல வண்டி எங்க? அதான் இப்படி இருக்கியே. வண்டி எங்க? வண்டி எங்க? வண்டி எங்க? ஞாபகம் இல்ல உனக்கு? எங்கல வண்டி எங்க? யோசிங்க. இவ்வளவு ஞாபகம் மறதியா இருக்க மதன். நாளை பின்ன எங்கன்னா வெளில கூட்டு போயிட்டு என்னைய விட்டுட்டு திருவிழால காணாம போட புள்ள மாதிரி வந்துருவியோ? என்னன்னு சொல்லல. ஏண்டா இப்படி இருக்கு? எப்பா நான் விக்கவும் இல்ல, வண்டி காணாமவும் போகல. வண்டி எல்லாம் இருக்குது. அருண் ஊருக்கு போய்க்கிறானே, ஊருக்கு போகும்போது எதுல போனான் உன் தம்பி? வண்டி என்ன சொல்லிட்டு போனா? வண்டி தானே எடுத்துன்னு போயிட்டு இதுல போட்டுட்டு 2 வீலர் பார்க்கிங்ல போட்டு நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே எடுத்துன்னு போனான். போனானா இல்லையா? நீங்க தானே அனுப்பி விட்டீங்க. சாவி எடுத்து ஊருக்கு போகும்போது தான் கேட்டான். அவன் என்ன விட்டு வரீங்களாச்சின்னு கேட்டானா? என்னால வர முடியாதுடா நீ என்னையே. காணும். நீங்க உனக்கு எவ்வளவு ஞாபகம் மறதின்றத அங்க கேமரால இருக்காங்கல்ல நம்ம ஃபேமிலிஸ், அவங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னு. சரி ஏதாவது ஒரு பிராங்க் பண்ணுவோமே யோசிச்சோம். நானும் ரெடி பண்ணுவோம். சரி வண்டியை காண. நீ கண்டிப்பா ஞாபகம் மறதி, நீ மறந்துருப்ப அந்த விஷயத்த. எனக்கு நல்லாவே நான் வந்து தெரியும். எனக்கு நான் நல்லாவே அதை கெஸ் பண்ணிட்டேன். ஓகே வண்டியை காண நம்பிடுவான். ஏன்னா அவன் எடுத்துட்டு போயிருக்கான்னு உனக்கு ஒரு துளி கூட ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைச்சேன். நான் கெஸ் பண்ணதை விட டபுள் மடங்கா இருக்கிற நீ. வண்டி இருக்கு இருக்கு. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தப்பா தம்பிக்கு போன் பண்ணி கேளுங்க. வண்டியை நீ தானடா எடுத்துன்னு போனேன்னு கேளுங்க. சொல்லுவான் நீ தானே கொடுத்தேன்னு. என்ன ஓமாம்ல ஊருக்கு எடுத்துட்டு போனோம். அதத்தான் சொல்றோம். அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. இதுல வேற எங்களை சாத்துன்னு சாத்தியாச்சு. பீரியட்ஸ் டைம் எனக்கு அப்படி போட்டு அடிக்கிற, நடுமுதுகு தண்டுல அடிக்கிற. என்ன உனக்கு திமிரு? ஒண்ணும் தெரியல. தெரியாது. இப்போ சண்டை போடும்போது தெரியல. கவுத்து போட்டு இது பண்ற என்ன? வர வர ரொம்ப அதிகமா போயிருக்குது உனக்கு.
ஞாபகம் மருதி எவ்வளவு ஞாபகம் மருதியா இருக்குங்க மதன். சத்தியமா உன்னை நம்பி நான் எங்கேயுமே வெளில வர மாட்டேன் இதுக்கப்புறம். நீ உன்னை நம்பி வெளில போவாதே. நீ எங்க தொலைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போனடி போன கூட அனுப்பியே தெரியல. பாபா எங்கேயோ வந்துட்டடி டாடு அப்படின்னு மறந்துடுவ. ஊட்டையே மறந்துடுவ தானே. கேட்டா இவ்வளவு ஞாபகம் வருது. கேவலமா இருக்கிற கேவலவாதியா. ஒரு பக்கம் சிரிப்பு வருது, ஒரு பக்கம் எனக்கு டென்ஷன் வருது ஒண்ணு நினைச்சா. அடிக்கவோ சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்றேன். அடிக்க வரும்போது அவன் கண்ணு டொய்யும் போது எனக்கே சிரிப்பு வருது. அவன் மூஞ்ச பார்த்து அடிக்க வரும்போது எனக்கு என்னன்னா நம்ம வண்டியை காணோன்றான். அவன் நம்பிட்டான் பாரு. எனக்கு அவன் மறந்துட்டதே எனக்கு சிரிப்பு வருது. மத்த எவ்வளவு ஞாபகம் வருது. வண்டியை காணோன்னு நம்புறேன், வித்துட்டோன்னு நம்புறேன். சர்ப்ரைஸ். வீட்டுல ஏதாச்சும் காணாம போனா கூட தெரியாது போலயே. போனதும் நாளைக்கு நான் சர்ப்ரைஸ் வேற பண்ணுவேன் நினைச்சுருக்கிறியா நீ? அந்த ஈயமுத்தால பேர் சம்பளம் 10 தடவை இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி கூட நீ அந்த வண்டிக்கு வந்து ரிப்பேர் பண்ணாம இல்ல. மாசத்துக்கு ஒரு ரிப்பேர் வச்சிருந்தது. அதை நச்சுமே கைலாங்கல்ல போட்டா இல்ல வித்தன்னு வச்சுக்கோங்க. கழி அந்த வண்டி வேற நான் விக்கிறேன். இருக்கு. சரி பிராண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. உன் ஞாபகம் வருது. நீயே சொல்லு. நல்ல ஞாபகம். கேமரா எங்க இருக்கு? வருது, எரிச்சலா வருது எனக்கு. கேமரா எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்கேயாவது வச்சிருப்பீங்க. எங்கெங்க நரம்பு இழுத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அடிச்ச அடி. ஆனா நல்ல கான்செப்ட். அவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குன்றத வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். இவன் எவ்வளவு ஞாபகம் மறதி இந்த ஒரு விஷயத்துல உங்க எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும். ஓடாண்டே எனக்கு என்ன அருண் இப்ப அருண் சொன்னா என்ன எனக்கு புரியல. அருண் அங்க ஓடி அவன் எடுத்துட்டு போனதே மறந்துட்டல. தெரியும்டா. அதனாலதான் வச்சு பண்ணோம். நான் எப்படி டூப்ளிகாவா இருக்கேன்? நான் இருக்கேன் டூப்ளிகாவா அப்படின்னு என்ன போட்டு மறதி. கம்ப்ளீட் அணுகுது. யார் அந்த கம்ப்ளீட்? நான் வந்து உட்காரு ஆரம்பிச்சிட்டேன். சரி ஞாபகம் வருது. கேன சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க. உண்மைக்குமே இப்ப பிராங்கா அது? அடி அடிக்கிறேன் என்னையா? ஒரு பிராங்க்ல என்ன வச்சு செய்யறது நீ? எனக்கு பீரியட்ஸ் டைம். நான் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது. நீ மறந்துட்டு மறுபடியும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. எவ்வளவு கேவலமா மறந்துருக்குன்னு தெரியுதா உனக்கு மதன்? இப்ப நாளை பின்ன எங்கேயாவது என்னால ஏதாவது லேகியா இருக்கு அதுக்கு? இல்ல ஏதாவது ஒரு பெரிய திருவிழா கூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு யூடியூப்ல போட்டு பாரு. அப்படியே விட்டுட்டு நீ பாட்டு வந்துருவதானே. கூட ஒரு கேரக்டர் வந்ததாலே உன் ஞாபகம் இருக்காது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிப்ப டிவிவா பாப்பு கடை அப்படின்னும் போது யோசிப்பதானே ஐயோ நம்ம கூட ஒரு ஜென்மம் வந்துச்சு, அந்த ஜென்மத்தை காணமே அப்படின்னு அப்பயாவது யோசிப்பீங்க. யூடியூப்ல பார்த்து ஏதாவது லேகி இங்கேயும் வாங்கி போய் கல்யாணம் பண்ணிருந்தோம். இதுக்கப்புறம் போடா சொல்லு போலாண்டி. ரொம்ப ஞாபகம் மறதி ஆயிடுச்சு. சாமி கபடி பக்கத்துல கேமரா இருக்கு பாரு. நல்லா இருந்துச்சு गाइस. சூப்பரா ட்ரை பண்ணி எங்கனக்குள்ள வச்சிருக்கீங்கனே அங்க பாருங்க. நல்லா இருந்துச்சு गाइस. சத்தியமா நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. நான் ஆக்சுவலி ஞாபகம் மறதி தான். அருண் எடுத்துட்டு போனா. எனக்கு இப்பதான் நான் தெளிவாவே ஆகுறேன். எடுத்துட்டு போனா நான் மறந்துட்டேன் சுத்தமாவே. இது மட்டும் இல்ல, நான் பொதுவாவே ஞாபகம் மறதி. இன்னைக்கு காலைல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா கூட எனக்கு தெரியாது. சிரிப்பு வேற அடக்க முடியல. என் ஞாபகம் மறதி சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பக்கம் பிளஸ் எனக்கு ஞாபகம் மறதி, இன்னொரு பக்கம் மைனஸ். இந்த மாதிரி விஷயத்துல மைனஸ். இந்த மாதிரி விஷயங்களை எங்கேயாவது வச்சுட்டு மறந்துடுவேன். ஏதாவது ஒரு பேசுனதை மறந்துடுவேன். ஏதாவது சொன்னதை மறந்துடுவேன். இந்த மாதிரி ஞாபகம் மறதி அதிகம். அதே மாதிரி ஞாபகம் மறதி எதுக்கு நல்ல பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ்னு கேட்டா, ஒரு நாள் வாட்ச் அப்படி வச்சுட்டுதான் இங்கதான் கிடக்கு. எங்கேயோ வெஸ்டர்ன் தேடின்னு கிடக்குற. இந்த ஞாபகம் மறதி வச்சு நிறைய பேர் என்ன மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயமும் நடந்திருக்கு. ஆனா ஏன் பிளஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஞாபகம் மறதி இருக்கிறதுனால தான் நான் நிம்மதியாகவும் இருக்கேன். சில விஷயத்த நான் மறக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் நிம்மதியாகவும் இருக்கேன். ஸோ ஞாபகம் மறதியில 2 விஷயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள யாரு ஞாபகம் மறதி அதிகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க 2 பேருமே. நல்ல ஒரு ஆப்டான கண்டென்ட். எனக்கு இது சரியான பிராங்க். இது என்னைய அடிச்சுட்டு அவர் வலிக்கிட்டு பாருங்க. அது விஷயம்
ஏய் உண்மைக்குமே உன்னை அடிக்கும் போது இரும்பல் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. இருக்கும். இரும்பு நீங்க தான் போட்டுக்கிறீங்க, நானா போட்டுன்னு இருக்கேன். லப்பர் தானப்பா. இரும்பு கிடக்குல்ல. இது கூடு சூடு. கொஞ்சம் இங்கனுங்கிறியா? இருக்கலாம். ஓகே சூப்பர். எத்தனை வாட்டி கைய கொடுக்கறது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் உங்கள யாரு மறதின்னு சொல்லிட்டு அதிகமா உங்க வீட்ல வந்து நிறைய உங்க வீட்ல உள்ளவங்க கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஏதாவது மறப்பாங்க, அதிகமா மறதி உள்ளவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி vlog பாக்குறவங்க யாராவது மறதி அதிகமா இருக்கிறவங்க இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் மறதி நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே गाइस, உங்ககிட்ட இந்த டாடா பை சொல்றது நாங்க உங்க மதன், தேவ்யா அண்ட் லாவண்யா. Bye bye. லவ் யூ ஆல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம எத்தனை பேர் இந்த மாதிரி மறதியோட இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு பண்ணாங்க, தரமா வச்சு செய்யலாம். தூங்குன என்ன எழுப்பி விட்டு குந்த கடவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க